இந்தியா 7 நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆழம் எழுதும் மூலமாக மீனா ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போ எனக்கு 15 வயசுலேருந்து இதெல்லாம் தோணின விஷயம். ஏன்னா நானும் கஷ்டப்பட்டிருக்கேன், எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்குறப்ப தான் நம்மளால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு பொண்ணுக்கு பேனா இல்லை, பென்சில் இல்லை, அப்படி சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஹெல்ப்பிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே மனசுக்குள்ளே ஒவ்வொரு விஷயமா யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னோட பங்கு இருக்கணும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். நிறைய விஷயங்கள்ல சூழ்நிலைகள் ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய பண்ணணும்னு, பட் முடியாமல் நிறைய போயிருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்மளால இது முடிஞ்சிருந்தா அவங்க இன்னும் நல்லா இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய ஒரு மனசுக்குள்ள இருந்த வருத்தங்கள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மரமாக வளர்ந்து நிறைய கிளைகளாக கொண்டு வர அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கேன்னு சொல்லணும். இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட், நான் மட்டும் கிடையாது. டொனேஷன் நாங்கள் இது வரைக்கும் வாங்கலை. சின்ன சின்ன இந்த கஜா புயலுக்கு மட்டும்தான் நான் எல்லாத்துட்டையும் ஹெல்ப்பிங் கேட்டிருக்கேன். பட் அவங்களும் நிறைய பேர் பண்ணாங்க. அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம். இது வரைக்கும் நான் ஹெல்ப்பிங் கேட்காம என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இனிமேலும் பண்ணுவேன். நல்லபடியாக பண்ணுங்கிறது தான் என்னோட விஷயம். 15 வயசுல அம்மா அப்பா நாங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கவங்க பசிக்குதுன்ட்டு வந்துட்டா சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. வாங்க உட்காருங்க. அம்மாவுக்கு உள்ள யார் வந்தாலும் முதல்ல கேட்குற வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அப்பெல்லாம் நம்மளே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுனா கூட, ஆனால் அம்மா அந்த கேட்குற வார்த்தைகள் ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷம் தான் உண்மையாமே கொடுத்து பழகின மோகங்கிறது. அது ஒரு பெரிய தீராத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் பண்ணணும். எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் மெயின் சப்போர்ட்டிங்காக இருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக தொழிலையும் நம்ம வீட்டையும் எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்ம எந்த வகையிலும் நம்ம குடும்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குடும்பங்கிறது கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். அந்த விஷயத்தில் குடும்பத்தை 1% கூட மிஸ் பண்ணாமல் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் என் ஹஸ்பண்டை கரெக்ட் டைமுக்கு நான் வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும், ஆஃபீஸில் ஸ்டாஃபுங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸு, என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும், எல்லா விஷயத்துலையும் சரி. நான் கொஞ்சம் ஆக்டிவ் பர்சன் தான். பட் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அது எனக்கு பத்தாதுன்னு தான் தோணுது. இன்னும் நிறைய ஆக்டிவாக இருக்கணும் இந்த விஷயத்தில். என்னென்னா நம்ம கொஞ்சம், எனக்கும் நிறைய பர்சனலில் கஷ்டம் இருக்கும், மனவேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் கொண்டு நம்ம பர்சனல்ங்கிறதோட பப்ளிக்கில் அதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக்கில் ஒரு சேவை செய்யணும்னு இறங்கியிருக்கோம். அதை நல்ல விதமாக கொண்டு போகணுங்கிறது தான் என்னது. திடீர்னு நாங்கள் உட்காந்துருப்போம், ஒரு கால் வரும், இங்கே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப டக்குன்னு நான் இருக்கமோ இல்லையோ என்னோட ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அப்புறம் யார் வேணாலுமே என்னோட பிரதர்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ், யாரோ ஒருத்தர் மூலியமா அதை கொண்டு போய் கரெக்டாக ரீச் பண்ணிடுவோம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோன்ட்டு. உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப பெரிய லெவலில் செய்ய முடியல. பட் எந்த விதத்துலேயும் ஃபேமிலியும் நான் மிஸ் பண்ணுறதில்ல, இந்த சர்வீஸையும் மிஸ் பண்ணுறதில்ல, இன்னொன்று என்னோட ஒர்க்கையும் நான் மிஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுத்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆழம் விழுதுகள் எப்படி இது உதயம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்போனால், ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு முடிவெடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஹெல்ப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ, வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ, ரிலேட்டிவ்க்கோ, இப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயம் இது சின்னதில் ஆரம்பிச்சது. இது என்னைக்கு ஆரம்பிச்சதுங்கிறத என்னாலே ஆராய முடியல, எப்படி என் மனசுக்குள்ளே தோணுச்சுங்கிறதோ. ஏன்னா ஃபேமிலியில் பார்த்தேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இப்படி ஒவ்வொருத்தராக வந்தது தான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் நின்றுட்டுருக்கேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா, அது எப்படி உதயமானதுங்கிறத விட அது எப்படி உருவானதுங்கிறது தான் ஒரு விஷயம். அப்போ எனக்கு தோணிகிட்டே இருந்தப்ப அப்போ தான் வீட்டில் சொன்னார். இதுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்மளோட வருமானத்தில் நீ ஒரு பங்கு அதில் எடுத்து வை, நான் ஒரு பங்கு எடுத்து வைக்கிறேன். இப்படி 2 பேரும் சேர்ந்து அதில் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து பண்ணு, அது மட்டும் எனக்கு கரெக்டாக சொன்னார். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, உழைச்சி சாப்பிடணும்னு ஆசை வராது. ஆக்சுவலாக பார்த்தா உழைச்சி சாப்பிட்ற எந்த விஷயமோ அந்த பணம் நம்ம கையில் கண்டிப்பாக நிற்கும்.
உழைச்சா மட்டும்தாங்க நிற்கும். இது வேணா உண்மையான விஷயம், என்னோட அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த வகையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்க உண்மையாலும் கஷ்டப்படுறாங்களான்னு கொஞ்சம் எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்தேன். அப்போ உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு வாலண்டியராக போய் நான் நிறைய விஷயம் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண பிறகு நிறைய பேர் எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், அப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணுறக்கா இருக்கட்டும், ஒரு டெத்து எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். ஆலமரம் எப்படி உருவாச்சுன்னா, எனக்கு சிவன் பக்தர் என் ஃபேமிலியே. பட் அப்படி இருக்கப்ப அந்த வில்வோங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் அப்படிதான் என்னோட வில்வா ஷாப்பும் ஓப்பன் பண்ணேன். வில்வோங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் அதில் மேட்ச் பண்ணி, அதே மாதிரி தான் ஆலம் விழுதுகள் அந்த வரணும். அந்த விழுதுகள்ங்கிறது நார்மலான ஒரு பேர். அந்த வில்வோங்கிற ஒரு விஷயத்துல அந்த வியாவது வரணுங்கிறதுனால ஆலம் விழுதுகள் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு உதாரணமும் நிறைய இருக்கு. இப்போ ஆலம் விழுதுன்னா நம்ம வேற எந்த மரத்தை வேணா உதாரணம் காட்டலாம். இதுல வந்து நான் மட்டும் சப்போர்ட் பண்ண போற விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் பண்ணலாம், பட் இது வளர 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 நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இதுல உள்ள இன்வால்மெண்ட்டோட இப்பவே கேட்குறாங்க, மேம் ஏதாவது சொல்லுங்க நாங்கள் பண்றோன்ட்டு. அந்த வார்த்தைகளே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் சொல்றது, உங்க பக்கத்திலேயே யாராவது இருப்பாங்க கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் அங்க பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நான் எனக்கு பண்ணணும், எனக்கு வேண்டாம், கண்டிப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம். அப்படி கஷ்டப்படுறவங்கள டைரக்டா நாங்க சொன்னா கூட நீங்களே அங்க போய் பண்ணலாம். நீங்க எங்கிட்ட வந்துதான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க உங்களை சுத்தி பாருங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்களே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். எங்கேயோ கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் இப்படிதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அதோட அருமை தெரியாமையும் போயிடும். உண்மையாலுமே கஷ்டப்படணும், அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகணும். அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வாழ்நாள்ல மறக்க கூடாது. அது நான் பண்ணேங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நாளை பின்ன எதுக்கும் கேட்கவும் தோணாது. ஏன்னா அடுத்த விஷயத்துக்கு அவங்க இன்னொருத்தங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களா போய் அந்த நிலைமை அவங்களுக்கு புரியும் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால ஒருத்தங்க வந்து தேடி வந்து ஹெல்ப் கொடுத்தாங்க. அது மாதிரி இன்னொரு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க கண்டிப்பா உதவி செய்வாங்கன்னு நான் நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, என்னையும் லீமா மார்ட்டின் அவர்களையும். அவங்க உண்மையாலுமே நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல நட்பு மட்டும் இல்லை, நல்ல சகோதரியும் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு உன்னதமான ஒரு அன்புன்னு தான் சொல்லலாம் அவங்கள. அப்படி ஒரு கேரிங்க, அவ்வளோ ஒரு இது. ஃபஸ்ட்டு நான் வீட்டில் இருந்து அவரை பிரிஞ்சு ஒரு 2 நைட் வெளியே தங்குறோம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தது லைஃப்பில். கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் இதில் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாங்க. அதுதான் என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சோசியல் சர்வீஸ் வித் ஹியூமன் ரைட்ஸில் ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு நாள்னு சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டராக கொடுத்துருந்தாங்க. அப்போ அங்கே தான் அப்போ திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க, லீமா மார்ட்டின் நல்லா பேசுவாங்க, அவங்க பேசினாங்க. திடீர்னு எனக்கு எதிர்பாராத விதமாக நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்ட்டாங்க. என்னால் டக்குன்னு அதுவும் ஸ்ரீலங்காவில் போய் அவங்களுக்கு என்ன பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. பட் அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் பேசினேன். அப்புறம் பேசின பிறகு தான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க, இல்லை கண்டிப்பாக நிறைய ஹெல்ப்பும் பண்ணோம். பட் அவங்க வந்து சொன்னது விஷயம் வந்து, நீங்கள் இந்த ஹெல்ப் வந்து இதோட விட்டுறக்கூடாது, நீங்கள் உங்கள் ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். நாங்கள் அடுத்த தடவை பார்க்குறப்ப மீனா ஜெயக்குமார் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐடென்டிஃபை வேணும் அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு ஊன்றுகோல் தான் நினைப்பேன் நான். ஏன்னா தெரியாத ஒரு ஊரில் முதல்ல தெரியாத ஒரு உறவுகள்னு சொல்லலாம், நட்புகள்னு சொல்லலாம். பட் அவங்க மத்தியில் ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட தூண்டுதல் கூட இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து ஹெல்ப்பிங் பண்ணி நிறைய இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னுதாரணம் லீமா மார்ட்டின் அவங்க. ஏன்னா இங்கே இருந்துட்டு அங்கே போய் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு அதெல்லாம் தான் இது வரைக்கும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட அடுத்த இலக்குன்னு பார்த்தா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் உருவாகணும்னு தான் ஆசைப்படுறேன். இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா மாதம் ஒதுக்கி பாருங்கள். நீங்கள் அந்த 100 ரூபாங்கிறது உங்களால் சாதாரண விஷயம். ஒவ்வொருத்தரும் அந்த 100 ரூபாயை நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில்
ஒரு சாப்பாடோ இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் உங்களுக்கே புரியும். இதெல்லாம் நான் வந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு பக்குவமோ இதுவோ கிடையாது. பட் நிறைய பேர்த்து நம்ம லைஃப்பில் ஒரு நாளைக்கே நிறைய பேர்த்த பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் அப்படியே இறங்கி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. அந்த ஹெல்ப்பை வாங்குறவங்களும் ஒரு நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க. இதுதான் என்னோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாமே, அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு +2 முடிக்கவே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் எல்லா சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா ஒன்றுமே தெரியாது அந்த வயசில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாஸ்டல்லே வளர்ந்த பொண்ணு வேறு. பட் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படியா அப்படியான ஆச்சரியப்பட்டே பார்த்த விஷயங்கள் தான் நிறைய இருந்தது. பட் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, ஒரு களிமண்ணை நல்லா உருட்டி அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல உருப்படியான ஒரு சிலையை உருவாக்குனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. நான் சும்மா வெறும் இது தாங்க, பின்னாடி ஃபுல்லாக அவர் தான். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த லெவல் தான். நான் இன்னைக்கு பேசுறது கூட எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான கிரெடிட் யாருக்கு போகணுன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் போகணும். அவரோட தூண்டுதல்னால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது நிறுவனத்தையும் நிறுவிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் ஒரு 32 மெம்பர்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா மெயினாக கான்செப்ட் என்னோடது அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதுதான் முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, படிக்காமல் இருப்பாங்க. பட் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பியூட்டி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரத் சேவக் சமாஜ் இதெல்லாம் டைப் எடுத்திருக்கோம். இன்னொன்று ஃபெமினா பியூட்டி பார்லர். இது 3 இருக்கிறப்ப நிறைய பேர் இல்லாதவங்க உள்ளே வராங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்ல ஒரு என்ன சொல்கிறது இங்கே முடிச்சுட்டு போகிறப்ப கண்டிப்பாக அவங்களாவே தனியாக ஒரு பியூட்டி பார்லர் வைக்கக்கூடிய அளவுக்கு. இதில் பியூட்டிஷியன் மட்டும் கிடையாதுங்க, காஸ்மெட்டாலஜி மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். இதில் வந்து ஜென்ரலாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்கேன் நான். இதுதான் ஒர்க்கு, இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே இதில் கிடையாது. கண்டிப்பாக நியாயமாக நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணால் கூட அது உண்மையாக பண்ணணுன்னா கண்டிப்பாக வின்னிங் தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படி தான் எடுத்து வச்சுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1750 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட முடிச்சுட்டாங்க. இதில் நமக்கு வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மகளிர் இவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போவும் அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு இது ஒரு பலமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷாப்புன்னா கூட 4 பேர் ஆம்பளைங்க வருவாங்க போவாங்க. பியூட்டி பார்லரை பொறுத்தவரை ஒரு ஜென்ஸ் கூட அலோடு இல்லை. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால சொல்கிறேன், படிக்கிறவங்க எல்லாம் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும்ட்டு இல்லை. நிறைய பொண்ணுங்க இன்றைக்கி நான் MA சைக்காலஜி முடிச்சிருக்கேன். பட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். உன்னால் படிக்க முடியும், உன்னால் வேலையும் பார்த்துக்க முடியும், உன்னால் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னை மோல்டு பண்ணி உருவாக்கி கொடுத்த விஷயந்தான் இன்றைக்கி நான். இந்த மீனா ஜெயக்குமாருங்கிற அடையாளம் காட்டினது என்னோடய ஹஸ்பண்ட் தான். அப்படி இருக்கப்ப நான் 4 பேர்த்துக்கு இந்த மாதிரி உருவாக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. ஏன்னா ஒவ்வொருத்தரையாக நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஒன்றும் தெரியாமல் வந்தவங்க கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு பார்லர் தனியாக ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட்டாக இருக்காங்க. இது வந்து எனக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு பார்த்தா நிறைய பண்ணிட்டு இருந்தோம், இதுதான் சொல்லணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டி எதுவுமே அது தோணலை. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஆரம்பித்த விஷயந்தான். அப்புறம் நாளைக்கு அதுவே வந்து என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பேர் வந்தது. எனக்கு பரவாயில்ல மீனா, நீங்கள் இதை பண்ணீங்க, தேங்க்யூ. அது அப்போ என்னென்னா நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்களும் கூட இருக்கவங்க எப்பா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படி தான் கேட்டாங்க எனக்கு. அப்போ வந்து இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. நம்ம பண்ணுறதை பார்த்து இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறதை எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்போ ஒருத்தர் இல்லை நிறைய பேர் அந்த ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. இப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி. நிறைய குழந்தைங்களுக்கு மெயினாக எஜுகேஷனுக்கு கொடுத்துட்ருக்கேன் நான். ஏன்னா அது வந்து எஜுகேஷனை பொறுத்தளவு ஒரு டைம் நம்ம கொடுத்துட்டோன்னா அது அடுத்த வருஷம் நிற்கக்கூடாது, அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டிப்பாக அவங்கள படிக்க வைக்கணும்னு நம்ம டேக் ஓவர் எடுத்த பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம தான் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நான் டேக் ஓவர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நாங்கள் டைரெக்டாகவே போனோம்.
டைரெக்டாக போயிட்டு எங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸஸ் என்னென்னா எனக்கு நானாக போய் நேரில் கொடுக்குறப்ப எனக்கு அது ஒரு பெரிய ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம யார்கிட்டயோ கொடுத்து விட்டு அது போய் சேருமோ சேராதோ இப்படியெல்லாம் நினச்சிட்ருப்போம். பட் அதை கொண்டு போய் அந்த கொடுக்குறப்ப இன்னும் அந்த ஃபீல் வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போ இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளேயே உருவாகும். அப்படி ஆரம்பித்தது தான். அங்கே போய் நாங்கள் நிறைய பண்ணோம். அப்புறம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரெண்ட்டு கூட கொடுக்க முடியாமல் சில பேரண்ட்டுங்க இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள அடுத்து என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் வீட்டு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. சும்மா எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. நம்ம போய் டைரெக்டாகவே அந்த குழந்தைங்கள பார்க்கலாம். உண்மையாலுமே அது படிக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக படிக்கிற குழந்தையா இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் அனாதை ஆசிரமம் இது வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இது வந்து ரெகுலராக போகக்கூடிய இடங்கள் நிறைய இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் பர்த்டேவாக இருக்கட்டும், வெட்டிங் டேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் அங்கே தான் போவோம். போய் செலிப்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம என்னதான் பார்ட்டி அது இது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போய் அது நமக்கு பழக்கமும் இல்லை. பட் அந்த மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. பட் இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு 4 இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சாப்பாடு போடுறோம். ஏன்னா ரெகுலர் சாப்பாடுங்கிறது ஒரு ஆர்ஃபனேஜில் வேறு வேறையாக இருக்கும். பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறப்போ கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். பட் அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷலாக அன்னைக்கு அவங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக இருக்குது எனக்கு. அப்புறம் சொல்லப்போனால் அனாதை ஆசிரமத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பாவமான நிலைமை, வாய் கூட பேச முடியாதுங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அந்த கண்ணில் மட்டும் அவங்களோட கண்ணு கலங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் அந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நம்ம கேட்கக்கூட முடியாது. அவங்களோட அந்த கண்ணை மட்டும் பார்த்து நம்ம எதை புரிஞ்சுக்கிறோன்னு தெரியாது, அப்படி இருக்கும். பட் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நம்ம கூட இருந்து ஆறுதலாக அவங்கள தொட்டு தடவி ஏதோ ஒரு கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொன்று முதியோர் இல்லத்துக்கு போகும். ரொம்ப கொடுமையான விஷயமே அதுதான். முதியோர் இல்லைன்னா கொடுமைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லத்தில் நிறைய பாட்டி அம்மா அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. தாத்தாங்கெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகன் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அப்படி வேலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பேசுறது கூட உங்களுக்கு வீட்டில் ஆள் இருக்காது. அந்த கதவை பூட்டி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கட்டும் பூட்டிட்டு அம்மா பார்த்துக்கோ, அத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் இடத்துல நிறைய லேடிஸ் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணுறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்குன்னு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களெலாம் குரூப்பாக பேசிக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குறாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த உறவுகள்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம போகிறப்ப என் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணணுமா, கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடு, அவன் வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் வந்தால் வர்றாங்கம்மா, அதான் நீங்கள் எங்கள் பொண்ணுங்கள்லாம் இருக்கியே, நீ எல்லாம் வந்திருக்கிய அப்படிங்கிறப்ப உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் பார்க்குறப்ப சொல்கிறதுக்கு முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் முடிஞ்ச அளவு நம்ம கூட இருக்க உறவுகள் இனி பிறக்குமா பிறக்காதான்னு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் உங்களால் முடிஞ்ச கொஞ்சமாவது பார்த்துக்கங்க, அவ்வளோதான் சொல்வேன். ஓகே. என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த பொண்ணு தான். பிறந்தது மட்டும்தான் அங்கே, வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். சின்னதுலேயே ஒரு 7 இயர்ஸ்லேயே இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தான் படிப்பு எல்லாமே இருந்தது. மேக்ஸிமம் 1 இயர் 2 இயர்ஸ் தான் லோக்கலில் படிச்சிருப்பேன். மீதி எல்லாமே ஹாஸ்டலில் தான் இருந்தது. அப்படி தான் படித்தது. படிப்பு அதான் சொல்லலை, படிக்கிற வரைக்கும் அது அந்த குழந்தைத்தனம் அப்படியே தான் இருந்தது. ஒன்றும் பெருசாலாம் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒரு சந்தோஷமாக இருந்தது. கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓடுற பயணங்கள் தான் இதெல்லாம். பட்டு அரசியலை பற்றி ஐடியா இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல, அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு சுயநலமும் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நம்ம ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது என்றைக்கும் முடிய போகிறதில்ல. என்னோடய லைஃப்பை பொறுத்தளவு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பட்டு ஒருவேளை சப்போஸ் அரசியலுக்குள்ளே போனால்
இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு நல்லது பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். ஏன்னா இதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுற விஷயத்தில் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இப்போ ஒரு 50 பேத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது ஆயிரக்கணக்கில் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பட் நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம். ஆனால் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியல. பட் பார்க்கலாம். கண்டிப்பாக இது பேச வேண்டிய விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம், காதில் கேட்டிருக்கோம். சில பேர் புலம்புறதெல்லாம் இன்னுமே, ஏன்னா எல்லாத்துக்கும் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? பட் அப்படி இருக்கிறப்ப எல்லாத்துக்குமே அந்த ஒரு அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அந்த உணர்வுகள் தோணுதான். ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உண்மையை சொல்லப்போனால் எங்களோட வயசுக்கே நாங்களே நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். பட் என்னென்னா நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கனால அதுலேருந்து எப்படி நகர்றதுங்கிறத ஒரு கரெக்டாக வந்துடுறோம். பட் வர முடியாதவங்க எத்தனையோ பேர் சிக்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் பிரச்சனைகள் இருக்காங்க. நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபிலிமில் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இல்லாத விஷயத்தை எதுவுமே அதில் காட்டலேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே இருக்கிற விஷயத்தை தான் காட்டுறாங்க. இன்னொன்று குழந்தைங்கள சொல்லணுன்னா, இப்போல்லாம் பேரண்ட்ஸு வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸு எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்லிட்டு போனால் அதுங்க மனசுக்குள்ளே ஒரு பயத்திலேயே எப்போவுமே அடுத்தவங்க ஒரு மூவ் பண்ணுற விதமாக இருந்தால் கூட அதுங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வரும். நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்கல, நம்ம குழந்தைங்களாவே வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் அதுங்கனால ஹேண்டில் பண்ண முடியல. பட் ஆஸ் எ பேரண்ட்ஸாக நான் சொல்கிறேன், எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்களை இப்படி தான் இருக்கும். யாராவது வந்து அன்வான்டாக பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இப்படியெல்லாம் நீ நினச்சி பார்த்துக்கணும். நல்லதோ கெட்டதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அது மென்டலி அது ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வயசு பொண்ணுங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா லவ் பண்ணணும்னு, ஏன்னா அந்த வயசில் தான் லவ் பண்ணுவாங்க. முதல்லலாம் அது ஒரு பெரிய குற்றமாக இருந்தது. எனக்கே அப்படி தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். லவ் பண்ண வேலையை விட்டு நிறுத்திடுவேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த வயசில் தான் அதுங்க லவ் பண்ணும் அப்படிங்கிறது. பட் அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறப்ப பார்த்து லவ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. பட் அது அவங்கவுங்களோட விருப்பம், சூழ்நிலை. அப்படி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக லைஃப்பில் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வரவங்க யாருமே உண்மையாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது வேணால் 100% உண்மை. அதுக்காக பொய்யானவங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நிறைய விஷயம் நடக்கிறது பார்த்தா ஒரு ட்ராமாவே க்ரியேட் பண்ணி ஒரு லவ் பண்ணுற பொண்ணையே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக ரேப் பண்ண வச்சிடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இருக்காங்க தானே, உங்களுக்கு நான் சொல்கிறது புதுசு இல்லை இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப பொண்ணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க, நீங்கள் முதல்ல மற்றவங்கள பார்க்குறத நிறுத்துங்க. என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு கூட்டமாக இருக்கட்டும், ஒரு நிறைய பேர் இருக்கிற இடமா இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி, ஒருத்தன் பார்க்குறானே நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது கண்டினியூ ஆகும். படிக்க வந்திருக்கீங்களா, படிப்பை மட்டும் பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் படிக்கிற நேரத்தில் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் உண்மையாலுமே தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்து கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தான். நம்ம ஒருத்தங்களை பார்க்குறப்ப தான், ஏன்னா என்னுடைய ஃபீல்டுலேயே நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். ஐயோ என்னை ரொம்ப அழகாக்கி கொடுங்க, என் ஹஸ்பண்ட் பாருங்கள் இன்னொரு பொண்ணை பார்க்குறாங்க, இப்படியெல்லாம். அதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக சொல்லலைங்க, ரொம்ப மன வேதனையோடு தான் சொல்கிறாங்க. என்னென்னா நல்ல ஹஸ்பண்டாக இருப்பாங்க, பொண்ணுங்களே வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது, வாலண்டரியாக போய் பேசுகிறப்ப எந்த ஒரு மனுஷனும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில பேர் இருப்பாங்க, சீக்கிரம் அவங்க டைவர்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியை நமக்கு எடுத்து, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, ரொம்ப ரொம்ப பாவமான செயல். உண்மையாலுமே சொல்கிறேன். இன்னொரு குடும்பத்தில் போய் ஒரு கெடுக்கணும்னு நினச்சாலே அது வந்து அந்த சாபமெல்லாம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டம் வருது, எப்படி அதெல்லாம் வேறு எதுக்காகவும் வரலைங்க. முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம செய்கிற பாவமெல்லாம் நம்ம குழந்தைங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க செய்கிற பாவம் அன்னைக்கே அவங்களுக்கே காமிச்சிடும். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டா கூட கண்டிப்பாக கஷ்டங்கிறது நார்மலாக எல்லாத்துக்கும் வர்றது தான். அது எல்லாருமே வந்து தப்பு செஞ்சதுனால தான் வருதுன்னு சொல்லலை. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கும், அது வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்கிற தவறுகளுக்கு நீங்களும் அந்த தண்டனையை அதே ஸ்பாட்டில் அனுபவிக்கக்கூடிய நேரமும் இருக்கும். பட் வந்துட்டு இருக்கும். பட் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்கிற விஷயங்கள் தான் நமக்கு அடுத்தடுத்து வரப்போகுது, வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம செய்கிற பாவங்களை குறைச்சிட்டாலே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான்.
இந்த ஆலம் விழுது மூலிமா நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த ஆலம் விழுது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இதில் நான் மட்டும் இல்லை, இது என்னோடய ஃபேமிலி ட்ரஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர், இதில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இவங்களோட தான் நான் போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கிறப்ப, அவங்களோட நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு பயங்கர சப்போர்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பப்ளிக்கில் பண்ணுற கஷ்டம், நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கப்ப என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்கிறேன். பட் எல்லாத்துக்கும் என்னால் செய்ய முடியும்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னோடய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆலம் விழுது மூலிமா நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் செய்யாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் கண்டிப்பாக செய்வீங்க. யாரோ ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு நாள் கூட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது துணி இல்லைன்னா துணி கொடுத்து, என்ன ஒரு நீடோ அதை ஒரு சின்ன விஷயத்த பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட மனசோட ஹாப்பி என்னன்னு சொல்லிட்டு. நிஜமாக எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குங்க, எனக்கும் தான் இருக்குது. பட் அதுக்காக என் கஷ்டத்தை மட்டுமே நான் நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக யாருக்கும். அதே நேரத்தில் பண்ணி பாருங்கள், உங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகும். இது உண்மையான விஷயம். அதனால தான் சொல்கிறேன், பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு பண்ணி பாருங்கள், அதோட ஹாப்பினஸ் உங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு பாருங்கள். அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணுற விஷயங்களை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களும் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நம்ம இந்த வேலையை பண்ணுறப்ப பப்ளிக்கில் 4 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் தாராளமாக சொல்லுங்கள், இங்கே பாருங்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் இவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இது அப்படியேப்பட்ட விஷயந்தான். எல்லாத்துக்கும் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இறங்கி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆலம் விழுது மூலிமா இதுதான் உங்களோட நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம்.